வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் ஜவ்வரிசி அல்வா செய்யலாம். இந்த அல்வா எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நான் 300 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம இதை ஊற வைக்கணும். நம்ம தண்ணியெல்லாம் போடாமல் இந்த அல்வா செய்வோம். அதனால் இது வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வடிச்சிட்டு மூழ்கிற அளவுக்கு ஜவ்வரிசியில் தண்ணி போட்டு ஊற போட்டுடலாம். பாருங்கள், நான் தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது தேவைப்படாது. ஜவ்வரிசிக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி நிற்கணும். அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் போடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக வைங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து கேரட்டை துருவிக்கிறேன். கேரட்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு துருவிக்கோங்க. நான் 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 300 கிராம் கேரட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆச்சு. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம அழுத்தி பார்த்தோன்னா அது நல்லா மாவு மாதிரி அமுங்கணும். பாருங்கள், 3 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நான் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம். தேவைக்கு சுகர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். கேரட் பாருங்கள், எல்லாமே நான் துருவி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா நான் பெரிய கண்ணில் தான் துருவியிருக்கேன். இந்த துருவியில் உங்களுக்கு வந்து மெலிசா வேணுன்னா கூட துருவிக்கோங்க. இந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் அவ்வளோதான் தேவை. இதுக்கு மேலே நான் போட மாட்டேன். பாருங்கள், நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூன்லாம் எடுக்கலை. நீங்கள் பெரிய ஸ்பூனில் நெய் போடுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே கலக்காமல் இந்த அல்வா பண்ணுறோம். அதனால் வந்து நெய்லேயே இது வேகணும். அதனால தான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாக எடுத்துக்கலாம் இதை. இப்போ இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டை, அதை போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்காத மாதிரி இது வேகணும். இந்த நெய்லேயே இந்த கேரட் நல்லா வேக வைக்கணும். அதுக்காக ஃப்ளேம் வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கலந்து விட்டு கொஞ்சமாக அந்த அடியிலேருந்து நெய் எல்லாமே கேரட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கலந்து விட்டு அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா நெய்யில் கலந்து விட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நல்ல கேரட் வந்து சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், அடியிலேருந்து நல்லா கிளறி விட்றேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும் கேரட்டு. அது வரைக்கும் நம்ம பால் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி போட்டுக்கோங்க. அது கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் தண்ணி. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பால் பவுட்ரு. நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கோங்க இல்லையா, பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. எல்லாமே இழுத்துடுச்சு ஜவ்வரிசியில். பாருங்கள், இப்படி வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி அடியிலேருந்து தனித்தனியாக பிரிகிற மாதிரி இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இல்லாதவ உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேரட் வந்து பாருங்கள் கிளறி விடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா கேரட் வந்து இந்த நெய்லேயே வெந்துடுச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இது வரைக்கும் நான் தண்ணியே எதுவுமே போடலை. இப்படியே கலந்து விடுங்க. ஜவ்வரிசி வந்து
இந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே வெந்துடும். இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. மேலே ஜவ்வரிசி பாருங்கள் மாவு மாதிரி இருக்குது, அடியில் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம பால் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நான் தண்ணி போடுறது பாருங்கள். இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணேன் இல்லையா, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அவ்வளோதான். இதுலேயே நல்லாவே வெந்துடும் ஜவ்வரிசியும் கேரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. நல்லா கலந்து விட்டேன். பால் எல்லா இடத்துலையும் பால் பவுடர் மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதில் நான் சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அதிகமாக தெரியுது. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணலாம். ஜவ்வரிசி முழுசாகவே எல்லாமே வெந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒயிட்டாகவே இல்லை, எல்லாமே வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகரு, நாட்டு சர்க்கரை எது வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லம் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அப்புறம் அதே இறுகலாக வந்துடும். அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ அடியிலேருந்து நல்லா எடுத்து விடுங்க ஜவ்வரிசி. பாருங்கள், சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. நல்லாவே பாருங்கள் இறுகலாக வந்துடுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அல்வாவை நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான அல்வா இது. நம்ம கேரட்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணாடி மாதிரி இந்த அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்ட்டும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு செஞ்சிங்கனாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.